கோவிலில் பல்வேறு முறைகேடு நடந்திருக்கு. ஒரு 500 பவுன் நகை, உண்டியல் காணிக்க ஒரு 1.5 கோடிக்கு மேலே, 30 வருஷமாக தேர் திருவிழா பண்ணலை. இந்து சமய அறநிலையத்துறை உதவியோட பூசாரிகள் நிறைய குற்றங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருச்சி மால்வாய் கிராமத்தின் ஐயனார் கோயிலில் 500 சவரன் தங்கம், 2 கோடி ரூபாய்க்கு மேலான உண்டியல் வசூலில் முறைகேட்டில் ஈடுபட்ட பூசாரிகள், மோசடிக்கு துணை போன அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதுடன் மால்வாய் கிராமத்தினர் மனுவும் கொடுத்தனர். மனுவில் மால்வாய் கிராமத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஐயனார் ஸ்ரீ பூமி பாலகன் கோயிலில் 500 சவரன் தங்கம் மற்றும் 1 கோடி ரூபாய்க்கு மேலான உண்டியல் காணிக்கையில் மோசடி நடைபெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் கோயில் திருப்பணிக்கு நன்கொடையாக வசூல் செய்யப்பட்ட சுமார் 1 கோடி ரூபாயிலும் முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். மனு மீது விசாரணை நடத்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கோவிலில் பல்வேறு முறைகேடு நடந்திருக்கு. ஒரு 500 பவுன் நகை, உண்டியல் காணிக்க ஒரு 1.5 கோடிக்கு மேலே, 30 வருஷமாக தேர் திருவிழா பண்ணலை. எந்த இது பண்ணாமல் ஒரு பூசாரி குடும்பம் அந்த கோயிலை அராஜகம் பண்ணுறாங்க. இந்த ஊழலுக்கு முதல் காரணமே ஏசி உமா, பெரம்பலூர் உதவி ஆணையர், அப்புறம் லட்சுமணன், இங்கே திருச்சி இந்து சமய இணை ஆணையர் அவரும், கல்யாணி அவங்க தான் விசாரணை, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஊழல் பண்ணியிருக்காங்க. குலதெய்வ கோயிலுக்காண்டி நாங்கள் மனு கொடுக்கறதுக்காக தான் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கறதுக்கு தான் வந்தோம். ஆக்சுவலாக எங்களை உள்ளார மனு கொடுக்க விடல. இந்த சம்பந்தமாக எல்லா பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய சோசியல் மீடியாவில் வரது எல்லாமே உண்மை. இதனால நாங்கள் தொடர்ந்து நிறைய காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கோம். ஆனால் எந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இந்து சமய அறநிலையத்துறை உதவியோட பூசாரிகள் நிறைய குற்றங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் எங்கள் கோயிலோட உண்டியல் காசுலேருந்து பழமையான 550 பவுனுக்கு மேலே நிறைய ஏகப்பட்டது காணா போயிருக்கு. ஸோ திரும்பி இது சம்மந்தப்பட்ட நான் புகார் கொடுத்து அதுலேருந்து எந்த இதுவுமே நடவடிக்கையுமே எடுக்கல. முன்னதாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஊர்வலமாக வந்த பொதுமக்களை மனு கொடுப்பதற்கு காவல்துறையினர் அனுமதி அளிக்கவில்லை. இதனையடுத்து ஆட்சியர் அலுவலகம் முன்பு பொதுமக்கள் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர்.